ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இயரிங் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஜும்கா. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த இயரிங் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ரெண்டு கலர்ல சில்க் த்ரெட் வேணும். ஒன்று வந்து கலரும் ஒன்று வந்து கோல்டு கலரும். ஜும்காக்கு மோல்ட், ரெக்டாங்கிள் ஷேப் உள்ள MDF போர்டு, ஸ்டட் பின், ஐ பின், ஸ்டோன் செயின், பால் செயின், சின்ன சைஸ்ல கோல்டு பீட், கொஞ்சம் பெரிய சைஸ்ல கோல்டு பீட், ஃபெவிக்ரில்கா ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர், கட்டிங் பிளேயர், நோஸ் பிளேயர், காலர் கேன்வாஸ், அப்புறமா ஃபெவிக்ரில்கா கோல்டு பெயிண்ட். நம்ம ஸ்டட் செய்வோம்ல, ஸோ ஸ்டட் செய்துட்டு பின்னால வந்து நம்ம கேன்வாஸ் ஒட்டுவோம். ஸோ அந்த கேன்வாஸ்ல வந்து நம்ம கோல்டு கலர் அடிச்சா பின்னால பார்க்க அழகா இருக்கும். நம்ம இதுல வந்து கோல்டு கலர் த்ரெட் யூஸ் பண்ணனால இதுக்கு பின்னால நான் வந்து கோல்டு கலர் யூஸ் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப் MDF போர்டு வச்சுக்கோல, இதுல நம்ம வந்து சில்க் த்ரெட் இப்போ ராப் பண்ண போறோம். இதுதான் நமக்கு ஸ்டட்டா வரும். கீழே ஜும்காக்கு மேல உள்ள ஸ்டட் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப் தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து த்ரெட் ராப் பண்ணலாம். அதுக்கு வந்து பாருங்க, ப்ளூ கலர்ல 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கேன், அப்புறமா கோல்டு கலர்லயும் 12 ஸ்ட்ராண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து 12 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம எடுக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட்ல இந்த எட்ஜ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் கொஞ்சமா அப்படியே கம் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதே நம்ம நல்லா டைட்டா தான் ராப் பண்ணணும். இதிலே லேசா நம்ம கம் வச்சுட்டணும். இந்த எட்ஜ்ல வந்து இப்படி வழுவி வழுவி வெளியில வரும். அதுக்கு வேண்டிதான் இப்படி ஃபுல்லாவே இப்படி நான் கம் வைக்கேன். இந்த மாதிரி அப்ப இது இப்படி வெளியில வராது. ஒவ்வொரு டைமும் இந்த எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு எட்ஜ்லயும் நம்ம வந்து இப்படி கம் வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கம் வச்சு நம்ம ராப் பண்ணணும். அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா அப்படி இருந்துரும். இனி பாருங்க, இப்படி லாஸ்ட்ல வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட்ல பண்ணோம்ல, ஃபுல்லாவே கம் போட்டு அதே மாதிரி ஃபுல்லா அப்படி கம் அப்ளை பண்ணி நம்ம ரப் பண்ணணும். அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கும் இந்த மாதிரி. பாருங்க இந்த மாதிரி இப்படி நம்ம ராப் பண்ணிடணும். இனி இதுக்கு மேல கோல்டு கலர் வச்சு நம்ம ராப் பண்ணணும். இனி இந்த எட்ஜ்ல வந்து இந்த மாதிரி இப்படி கம் அப்ளை பண்ணிட்டு இந்த கோல்டு கலர் த்ரெட் இருக்குல்ல, இதை இதுக்கு மேல இப்படி பேஸ்ட் பண்ணி ராப் பண்ணணும். இனி பாருங்க, இந்த மாதிரி இப்படி ராப் பண்ணிட்டு இனி நம்ம சென்டர்ல ஒரு லைன் நம்ம ராப் பண்ணணும்.
இந்த மாதிரி. இது வந்து இந்த மாதிரி இப்படி ஒருக்கா சுத்தினா போதும். அடுத்து இந்த எட்ஜில் பாருங்க, இந்த மாதிரி பின்னால் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, ஃப்ரண்ட்ல இப்படி. இனி நம்ம ஸ்டோன் வச்சு இதை டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கம் வச்சு கொஞ்சம் காய விடலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் இப்படி கம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அப்புறமா நம்ம அது மேலே ஸ்டோன் ஒட்டலாம். ஏன்னா இது வந்து சைடு பார்த்தீங்களா, ஸ்டோன் எப்படி வச்சா கீழே கீழே விழுந்துரும். கம் லேசாக காஞ்சிட்டுனா நம்ம ஒட்டிட்டு அது ஒட்டிடும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து லேசாக காஞ்சிட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டலாம். ஸ்டோன் ஒட்ட வந்து இந்த ஸ்டோன் வந்து இப்படி நம்மளை எப்படி ஃபேஸ் பண்ணி இருக்கணும், இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி இப்படி சரிச்சு ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஒட்டணும். பாருங்க, இந்த மாதிரி இனி இதே மாதிரி இந்த சைட்லையும் ஒட்டுவோம். இந்த மாதிரி இனி இதை நம்ம நல்லா காய விட்டுட்டு அப்புறமா உள்ள நம்ம இங்கே டிசைன் பண்ணலாம். பாருங்க, இங்கேயும் இந்த எட்ஜ்லயும் இந்த எட்ஜ்ல மட்டும் தான் நம்ம கம் வைக்கணும். கம் வச்சுட்டு இந்த செயின் வந்து அது மேல அப்படி ஒட்டணும். ஃபர்ஸ்ட்ல நமக்கு எவ்வளவு தூரம் அப்படி மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் வைக்கிறதுக்கு. இனி இதுக்கு கீழே இன்னொரு ஹேங்கிங். இந்த மாதிரி பாருங்க, இந்த தேர்ட் ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த தேர்ட் ஸ்டோன்ல நம்ம வந்து இப்படி கம் பிளேஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு நம்ம இது மேல வச்சிரும். இதுக்கு மேல நம்ம அந்த ஸ்டோன் இப்படி வச்சிரணும். இந்த மாதிரி இப்படி ஒட்டிட்டு இனி இந்த ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒவ்வொரு ஸ்டோன் நம்ம இப்படி வெட்டி எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டோன் வெட்டி எடுத்துட்டு இந்த சென்டர்ல இப்படி ஒட்டணும். பாருங்க இந்த மாதிரி. இனி இது நல்லா காயட்டும். இனி நம்ம இதுக்கு
ஜும்கா பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஜும்கால வந்து டபுள் கலர் நம்ம ஜும்கா பண்ண போறோம். சோ டபுள் கலர் பண்ணச்சுல எவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு கலர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பண்ணணும், இன்னொரு கலர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பண்ணணும்னு எப்படி மெஷர் பண்ணணும்ன்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம வந்து பேங்கிளுக்கு பண்ணோம்ல அதே மெத்தட் தான். இதுல வந்து நம்ம ஜும்கா பேசிக்ல அதை வந்து இப்படி நம்ம இப்படி அவுட்லைன் பண்ணிட்டு அப்புறமா நமக்கு வந்து 4 பார்ட்ஸா வரணுமா இல்ல 6 அல்லது 8 எத்தனை பார்ட்ஸா வேணுமோ அத்தனை பார்ட்ஸா நம்ம ஈக்குவலா டிவைட் பண்ணிடணும். நான் வந்து இன்னைக்கு 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இப்படி 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்கேன். பாருங்க ஆப்போசிட் சைடு வந்து இதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும் கொஞ்சம். அப்புறமா இது நீங்க வந்து ஈக்குவல் பார்ட்ஸாவும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இது ஒரு பென் வச்சு இப்படி லைட்டா அப்படி மார்க் பண்ணிட்டா நமக்கு வந்து இதுல இருந்து இந்த கலர் இது வந்து இந்த கலர்னு நம்ம கரெக்டா நம்ம வந்து ராப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு இனி நம்ம இதுல ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ராப் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம ராப் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 15 கோல்டுலயும் 15 ப்ளூ கலர்லயும் நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து நான் வந்து இதை வெளி பக்கமா பேஸ்ட் பண்ணி தான் நான் ராப் பண்ண போறேன். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜும்கா ராப்பிங் எப்படி பண்ணுங்கிறது நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இனி கொஞ்சம் காய விட்டுட்டு அப்புறமா நம்ம ராப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம ராப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம ராப் பண்ணச்சுல பாருங்க இதுக்கு மேல ஓடி ஒரு கை எடுத்துட்டு வந்து திருப்பி நம்ம அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த த்ரெட் நம்ம வெளியில ஒட்டி இருக்கோம்ல அதனால நம்ம கூட ஒரு நேரம் அது மேல இப்படி சுத்தணும். இப்ப நம்ம உள்ள ஒட்டி இருந்தோம்னா சுத்தணும்னு தேவையில்ல, வெளியில ஒட்டி இருக்கனால இந்த மாதிரி இப்படி இன்னொருக்கு அதுக்கு மேல இப்படி சுத்தணும். அப்ப நமக்கு இதுல நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இனி நம்ம யூஸ்வலா ராப் பண்ணாலும் அதே மாதிரி தான். மார்க்கிங்ஸ் வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இந்த கலர் பாருங்க இங்கே இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இனி நம்ம இந்த சைடு ஒட்டலாம். இந்த மாதிரி இப்படி உள்ள இப்படி ஒட்டிடணும். இனி இந்த ஹாஃப்ல அடுத்த ப்ளூ கலர். இனி நம்ம அடுத்த ஹாஃப் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இதோ நம்ம ஃபர்ஸ்ட்ல பண்ணோம்ல அதே மாதிரி ரேப் பண்ணணும். இந்த மாதிரி இதுக்கு மேல ஒரு ரேப் பண்ணணும். அப்புறமா நம்ம இப்படி கண்டினியூ பண்ணணும். இந்த இடத்துல நம்ம கோல்ட் கலர்ல ராப் பண்ணணும்.
மாதிரி இருக்கும். இனி நம்ம இது மேல டிசைன் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி கம் வச்சுட்டு லேசா காய விட்டுட்டு அப்புறமா நம்ம ஸ்டோன் ஒட்டலாம். இனி பாருங்க இந்த ஷேப்ல நம்ம அந்த செயின் ஸ்டோன் ஒட்டணும். இனி நம்ம இந்த ப்ளூ கலர் மேல இந்த மாதிரி ஷேப்ல நம்ம வந்து அந்த இந்த மாதிரி ஷேப்ல நம்ம வந்து இந்த செயின் ஸ்டோன் ஒட்டணும். ஃபுல்லா அப்படி யூ ஷேப்ல இந்த மாதிரி கம் போடணும்னு அவசியம் இல்லை. லேசா அப்படி அங்கேயும் போட்டா போதும். இந்த மாதிரி இப்படி ஒட்டணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒட்டணும். ஏன்னா இதுக்கு இடத்துல ஒரு பால் செயின் வரும், ஒரு லைன் வந்து பால் செயின் வரும். அதனால அதுக்கு வேண்டி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி ஒட்டணும். இதே மாதிரி இந்த சைடு ஒட்டணும். இந்த மாதிரி இனி நம்ம இதை சுத்தி பால் செயின் போடலாம். இந்த மாதிரி இனி பாருங்க நல்லா இதுக்கு சென்டர்ல இந்த கோல்டு த்ரெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர்ல வந்து செயின் ஸ்டோன் ஒட்டணும். நீளமா இங்கேயும் அதுக்கு நேரா இங்கேயும்.
பாருங்க அதே மாதிரி இந்த சைடும் இங்க ஒட்டணும். இந்த மாதிரி இனி இதெல்லாம் நல்லா காயட்டும். இனி இதுக்கு மேல பாருங்க இப்படி லேசா கம் வச்சுட்டு அப்புறமா பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோன், ஒரு ஒயிட் கலர் ஒரு ப்ளூ கலர் வச்சு ஒரு ஸ்டோன் பாருங்க இந்த மாதிரி இப்படி நம்ம பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த டிசைன்குள்ளேயும் ஒரு ஒயிட் ஒரு ப்ளூ பாருங்க இந்த மாதிரி. இனி பாருங்க ஸ்டட் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இது பின்னால இதுக்கு ஸ்டட் பின் நம்ம வைப்போம். இந்த மாதிரி இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஐ பின் வைக்கணும். இந்த ஐ பின்னை கொஞ்சமா கட் பண்ணிட்டு இப்படி பின்னால இப்படி வைக்கணும். இனி இந்த ஜும்கால வந்து நம்ம ஐ பின் அட்டாச் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி இப்படி ஐ பின் எடுத்துட்டு இந்த ஜும்காக்கு ஹோல் உள்ளாடி உள்ள போகாதபடிக்கு ஒரு பீட் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஐ பின்ல இப்படி வச்சுட்டு இப்படி கீழோடி போடணும். அதுக்கு முன்னாடி லேசா அப்படி கம் வச்சுட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இப்படி இப்படி போட்டுட்டு கொஞ்சமா அப்படி கம் வச்சிடணும். கம் வைக்காட்டாலும் ஒண்ணும் இல்லை, இது போட்டா அப்படி அழகா அப்படி ஸ்டேபிளா நிற்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கா. இனி இதுல வந்து ஒரு கோல்டு பீட் போட்டு அப்புறமா அதுக்கு மேல ஒரு குட்டி கோல்டு பீட் எல்லாம் அப்படி போட்டுட்டு இனி நம்ம இதை வந்து பெண்ட் பண்ணணும். முதல்ல சென்டர்ல லேசா அப்படி பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா அந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எட்ஜை வந்து இந்த சின்ன பீடுக்கு மேல அப்படி கொண்டு வைக்கணும். பாருங்க இந்த மாதிரி. இனி இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து இது கூட இதை அட்டாச் பண்ணலாம். இது வந்து லேசா காஞ்ச பிறகு கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த கேன்வஸ் ஷீட்டை மேல அப்படி அப்ளை பண்ணணும். நான் வந்து இதுக்கு மேல அந்த ஃபெவிக்ரிலுக்கு அக்ரிலிக் கோல்டு கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேல இப்படி வச்சு அதையும் நல்லா காய விடணும். நல்லா காய விட்ட பிறகு இதில் வந்து நம்ம ஹேங் பண்ணணும். இது வந்து ஓரளவு காஞ்சிட்டு இனி நம்ம இது ஃபுல்லா கம் வச்சுட்டு அந்த கேன்வஸ் ஷீட்டை இதுக்கு மேல ஒட்டிடணும். இந்த கேன்வஸ் ஷீட்டை வந்து இந்த மாதிரி இதுல போட்டு ஒட்டிடும். இந்த மாதிரி இனி இது நல்லா காய விடணும். இது வந்து இப்ப நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம இது கூட இந்த ஜிம்கி கூட இது வந்து அட்டாச் பண்ணலாம். பைப்பிங் இருக்குல்ல, இது வந்து லேசா அப்படி ஓபன் பண்ணணும். லேசா அப்படி ஓபன் பண்ணிட்டு இந்த ஜிம்காவை இதுக்குள்ள அப்படி போட்டுரும். அப்புறமா இதை வந்து டைட் பண்ணிடும். அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, ஜும்கா செய்து முடிச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, ஜும்கா செய்து முடிச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ்லாம் பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் இந்த இயரிங்கை செய்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பிளேஸ் பண்ணுங்க. உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.